Hey all, welcome and welcome back to Bagi's Kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈஸியான ஒரு லஞ்ச்ல பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். கீரையை யூஸ் பண்ணி பண்ண போற ஒரு சாம்பார். இது வந்து நீங்க வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். இதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ் தேவை, எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 part கீரை ரெசிபின்னு கூட சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ப்ரெஷர் குக்கர் அடுப்புல வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் கோகோனட் ஆயில் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாகும் போதே நம்ம வந்து இதுக்கு ஜீரகம், கடுகு வேணும்னா தாளிச்சிக்கலாம். நான் கடுகு போட மாட்டேன், இதுக்கு ஜீரா தான் போடுவேன். இது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இந்த சாம்பாருக்கு புளியெல்லாம் தேவையில்லை. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா சேர்த்துக்கோங்க. ஜீரா பொரியட்டும். இப்போது அந்த கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. 2 பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறோம். பச்சை மிளகாவோட ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சேர்த்துக்கலாம் நறுக்கி. அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் இஷ்டம், நம்ம இஷ்டம்தான். நம்ம இன்றைக்கி டைம் இல்லை, அதனால் கடகடான்னு பண்ணணுங்கிறதுக்காக இது பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து நான் வந்து 2 தக்காளி அளவுக்கு இதில் சேர்க்க போகிறேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சது. இதுக்கு புளி கிடையாது. இது நல்லா வதக்கிக்கணுங்க. இது வதங்கும் போதே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து பூண்டு மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பூண்டெல்லாம் உரிக்கணும், அதுக்கு டைம் இல்லாத காரணத்தினால நான் இதை இப்படியே வச்சுட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தக்காளி நல்லா சுருண்டு வரணும். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கியாச்சு. இந்த அளவு வதக்கிண்டா போகிறோம். ஜஸ்ட்டு அந்த தக்காளி நல்ல ஸ்மாஷியாக வதங்கினா போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே பாசி பருப்பு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா துவரம் பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 பேருக்கு பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரை, இது வந்து முளைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கீரையில் வேணாலும் நீங்கள் இந்த சாம்பார் பண்ணலாம். இதே ஸ்டைலில் நல்லாயிருக்கும். கீரையெல்லாம் நீங்கள் அடிக்கடி உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. கீரையில் அயன் இருக்குது. அதனால் இப்போ இந்த கீரை என்னடா குக்கர் ஃபுல்லாக இருக்குது அப்படிலாம் யோசிக்காதீங்க. அது வந்து நம்ம வெந்த உடனே அது வந்து லிட்டரலி 1/2 குக்கர் ஆகிடும், அந்த லெவலுக்கு ஆகிடும். இப்போது இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சாம்பார் பொடி சேர்க்குறேன். இது வந்து ஏன் கம்மியாக சேர்க்குறேன் அப்படின்னா, பாசிப்பருப்பு தான், அதோட கீரை அண்ட் 4 பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம். அதனால் நிறைய தேவைப்படாது. அதனால் இந்த அளவுக்கு சேர்த்தா போகிறோம். இப்போது தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த உப்பு வேணுனாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இந்த உப்பு, கல் உப்பு, பிங்க் சால்ட், எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு இப்போது தண்ணி தேவையான அளவு விடணும். அதுக்கு முன்னாடி இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுருங்கிடும். ஒரு 5 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா இந்த கீரை வந்து நல்லா சுருங்கி போயிடும் வெந்தது அப்படின்னா. அதனால் நான் ஏன் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுறேன் துவரம் பருப்புக்கு பதிலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரை வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. அதே மாதிரி பாசிப்பருப்பும் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. அந்த ஒரு காம்பினேஷனுக்காக தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். இதில் நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட பாசிப்பருப்பு துவரம் பருப்புக்கு இன்ஸ்டெடாக துவரப்பருப்பு பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுறதுக்கான ரீசனும் பார்த்திங்க அப்படின்னா, பாசிப்பருப்பு போட்டோம் அப்படின்னா உப்பு சேர்த்து நம்ம வேக வைக்கலாம். துவரம் பருப்பு சேர்த்திங்க அப்படின்னா உப்பு சேர்க்கக்கூடாது, வேகிறதுக்கு லேட் ஆகிடும். அதனால் வெந்து முடிச்சு நம்ம குக்கரை திறந்துட்டு தான் சேர்க்கணும். இப்போ நம்ம இந்த குக்கர் லிட்டு க்ளோஸ் பண்ணி நான் வந்து ஒரு 4 விசில், பாசிப்பருப்பு வேகணும் இல்லையா, அதுக்காக 4 விசில் அளவுக்கு வேக வச்சுக்க போகிறேன். விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ப்ரெஷரும் கம்ப்ளீட்டாக போயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்னாலும் திக்காக இருந்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறேன். ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும். அந்த தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை மட்டும் இருக்கணும். அவ்வளோதான், நம்மளோட கீரை சாம்பார் ரெடி. இது நல்லா கொதிக்கட்டும் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி. நீங்கள் வேணும் அப்படின்னா ஒரு கை அளவுக்கு துருவின தேங்காய் இது மேலே சேர்த்துக்கலாம்.
தாளிச்சு கொட்டிக்கலாம் வேணும்னா மேலாக. அதெல்லாம் நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. இது குயிக்காக பண்ணுறதுக்காக இப்படி ஒரு இது பண்ணியிருக்கேன். ரெடி ஆயாச்சு. ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த கீரை சாம்பார் ரெசிபி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்தது சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். டாட்டா பை பை. இது பாகிஸ் கிச்சன் மோர்மிளகாய், ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன்.